பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உபாகமம் 7:21. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான தேவன். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எங்கே துதி இருக்கிறதோ அங்கே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவன். ஆகவே அவர் வல்லமையும் பயங்கரமான தேவனாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நாம் பலன் அடைகிறோம். எதை குறித்தும் பயப்படாமல் முன்னேறி செல்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நமக்குள்ளே உலாவி தங்கி வாசம் பண்ணி நம்முடைய தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உற்சாகமாய் இந்த காலைவேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பொல்லாங்கனை ஜெயித்தவர்களாய் இருக்கிறோம், தேவனால் உண்டானவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாம் ஜெயம் பெற்று முன்னேறி செல்வோம். காரணம், உலகத்திலே இருக்கிற பொல்லாங்கனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஆகவே நாம் வெட்கப்படாமல் முன்னேறி செல்வோம். காரணம், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் பயங்கரமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அவருடைய சமூகத்திலிருந்து நம்மேல் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே நாம் தைரியமாய் ஆண்டவரை துதித்து முன்னேறி செல்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற தேவன் உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் பராக்கிரமசாலியானிய கர்த்தர். அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆகவே நம்மை துன்பப்படுத்துகிற ஜனங்கள் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள அவர் விடமாட்டார். அவர்கள் இடறி விழுந்து விடுவார்கள். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம்.
அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகளினால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் தங்கி வாசம் பண்ணும்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் தங்கி வாசம் பண்ணி மகிமையான காரியங்களை செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி. பயங்கர பராக்கிரமசாலியாய் ஒவ்வொருவரோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை இன்றைக்கு செய்வீராக. அப்படி நீ செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.